கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை துதிக்கின்ற பிரச்சனை சேனை இணையதள காணொளி வாயிலாய் உங்களை காண்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். தக்கலை டிவிஷன் சக்கபத்து படைஸ்தலத்தின் சார்பாய் அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமும் மகிமையுமான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த இணையதள ஆராதனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தில் தந்து செபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆறுநிலை பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பாடுகிற பாடல், வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற சாட்சி, சத்தியம் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இணையதளத்தின் வாயிலாய் இந்த ஆறுனை கவனிக்கிற பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் ஆசீர்வாதம் வரை உம்முடைய கிருபை நிறைவாய் இருக்கட்டும். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை, அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்தே துதியுங்கள், பார்த்தே துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அவர் வல்லமை உள்ள கிரியைகளுக்காக, அவர் வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். இன்று தகப்பனார் தினம். அதற்காகவும் நாம் ஜெபிப்போம். தகப்பனார் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஈவுக்காகவும், அவர் செய்கிற எல்லா பிரயாசங்களுக்காகவும், பிள்ளைகளை நல்லா வளர்ப்பதற்காகவும், நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாகவும், நம்முடைய ஆராதனைக்காகவும், தேசத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். வல்லாவியே சுவாமி எங்கள் மீதிலே வந்திறங்கி வரம் தாரும் தேவாவியே, வந்திறங்கி வரம் தாரும் தேவாவியே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பிதாவே, கடந்த ஒரு வார காலமும் ஆண்டவரே நீர் அடியார்களை நல்லபடியாக பாதுகாத்து ஆண்டவரே வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா ராஜா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உமது கிருபை எங்களை விட்டு விலகாமல் எங்களை தாங்கின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ராஜா. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ராஜா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவரே அப்பா தகப்பனார் தினம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனார்களுக்கு நல்ல அர்த்தாதி கர்த்தாவே உலக ஞானத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தவர்களுக்கு நல்ல ஈவுகளையும் கொடுத்து நீர் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே தகப்பனார்கள் ஆண்டவரே செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தர வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம் அப்பா. கையின் பிரயாசங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே அப்பா. இந்த வருமானம் ஆண்டவரே ஒன்று கூட வேஸ்ட் ஆகாதபடி ராஜாதி ராஜாவே நீர் குடும்பத்திற்கு அதை செலவு பண்ணத்தக்கதா
கிருபை கூறும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா ராஜா. உமக்கு பயந்து பிரியமாக ஜீவிக்க நீர் கிருபை கூற வேண்டும் கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே அப்பா. அல்லேலூயா ராஜா. அல்லேலூயா ராஜா. அல்லேலூயா ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் செய்யாதபடி ராஜாவே நீர் ஆண்டவரே அவர்கள் இதயத்திலே பேசி ராஜா. அல்லேலூயா ராஜா. ஆண்டவரே நீர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. குடும்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நாதா. நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. பிள்ளைகளை வளர்ப்பதற்குள்ள ஞானத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும் கர்த்தாவே அப்பா. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ராஜா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே நல்ல ஞானத்தை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொல்லாத உலகத்திலே அப்பா ஆண்டவரே ஜீவிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவே. பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எந்த ஆபத்துகள் கஷ்ட நஷ்டம் இல்லாத நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாலிப பிள்ளைகளை உமது கரத்திலே வைக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிராயத்திலே ஆண்டவரே உம்மை நினைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரமுக்கு வந்த பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதா நீ கிருபை கூற வேண்டும் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. எந்தவித போதை வஸ்துக்களும் ஆண்டவரே அப்பா மதுபானங்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் ஈடுபடாதபடி ராஜாதி ராஜாவே நீர் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிரும் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த ஆண்டவரே அப்பா மனிதர்கள் கர்த்தாதி கர்த்தாவே அப்பா அந்த பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கார் ராஜாதி ராஜா. இந்த நேரத்திலும் கர்த்தாதி கர்த்தாவே அப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தொட்டு கர்த்தாதி கர்த்தாவே அந்த பழக்கத்திலிருந்து விடுபட நீர் கிருபை கூற வேண்டும் என்று கெஞ்சிரும் கர்த்தாவே. நீர் நல்லவரப்பா பெரியவரப்பா பரிசுத்தரப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வயதுகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. முதியவர்களை நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர் ராஜா ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக நீர் இருந்து கர்த்தாதி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவித தேவைகளையும் நீர் சந்தித்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாதி கர்த்தாவே. அல்லேலூயா ராஜா ஆண்டவரே. இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கல்யாண தடைகள் ஏதாவது இருந்தாலும் கர்த்தாதி கர்த்தாவே நீர் மாற்றி ராஜாதி ராஜாவே. அல்லேலூயா. நீ தடைகளை மாற்றக்கூடியவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தடைகளை மாற்றி முன்னே செல்கிறார் ஆண்டவரோடு கர்த்தாதி கர்த்தாவே. நீர் தாமே அப்பா தடைகளை மாற்றி ஏற்ற வெளியில எல்லா நல்ல காரியங்கள் நடக்கத்தக்கதாக நீர் கிருபை கூற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர் நல்லவர் பரிசுத்தர் 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 ராஜா. அல்லேலூயா ராஜா. அல்லேலூயா ராஜா. ஆண்டவரே அப்பா தங்களுடைய காரியத்துக்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஏற்ற வெளியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தி ராஜாதி ராஜாவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை கூற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீரே நல்லவர். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. விளைவினருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே. பிறவினர்களை ஹாஸ்பிட்டலும் வீடுகளிலும் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே ஆசீர்வதித்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. அந்த வியாதிகள் எதனால் வருகிறது எல்லாவற்றையும் கர்த்தாதி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா ராஜா. அல்லேலூயா ராஜா. ஆண்டவரே நீர் அறிகிற தேவனப்பா. ஆண்டவரே பாவத்தினாலும் கர்த்தாதி கர்த்தாதே ஸ்தோத்திரம் அப்பா. உமது நாமம் மகிமைப்படுவதற்காகவும் ஆண்டவரே அப்பா சோதிக்கப்படுவதற்காக காரணங்கள் எல்லாம் உண்டு ராஜா. ஆண்டவரே அதெல்லாம் நாங்கள் அறிந்து உம்மிடம் மன்றாடி கர்த்தாதி கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே எங்கள் சுகத்திற்காக ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்திலே மன்றாடி ராஜாவே நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவே அப்பா படுக்கையிலும் ஆண்டவரே அல்லேலூயா ராஜா. அல்லேலூயா ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கடைசி நேரத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் நீர் தாமே தொட்டு நல்ல சுகத்தை கொடுத்து பிள்ளைகள் ஒரு சாட்சியுள்ளவர்களாக காணப்பட கிருபை கூற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர் நல்லவர். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே அப்பா. அல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே. தேசத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களையும் நீர் அறிகிற தேவனப்பா. யுத்தங்களை ஓய பண்ணும் கர்த்தாதி கர்த்தாவே. தேசத்தில் நடக்கிற வன்முறைகள் எல்லாம் மாறட்டும் ராஜா. அல்லேலூயா ராஜா. கர்த்தாவே அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அல்லேலூயா ராஜா. அல்லேலூயா ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாதி கர்த்தாவே அப்பா. நீ நிறுத்தி கர்த்தாதி கர்த்தாவே. தேசத்திலே அமைதிகள் உண்டாக நீர் கிருபை கூற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாதி கர்த்தாவே அப்பா. தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஆட்சி அமைத்தக்கதாக நீர் கிருபை கூற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதப்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழிய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பா. பல காரணங்களை சொல்லி ஆண்டவரே பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே தேசத்திலே ராஜாதி ராஜாவே நீர் இடைப்பட்டு கர்த்தாதி கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கூட வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே தேவமே ஸ்தோத்திரம் அப்பா. இந்நேரம் வரையும் நாங்கள் எங்கள் விண்ணப்பத்தை உமது சமூகத்திலே வைத்தோம் ராஜா. கர்த்தாதி கர்த்தாவே ஆண்டவரே நீர் தாமே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா.
இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எல்லா காரியங்களையும் வாய்க்கப்பட வேண்டும் என்று அடியாள் சமூகத்திலே கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கப்படுவது போல எங்கள் பாவக்கடங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பாகத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து 11 முதல் 20 வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவவசம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவிடப்படத் தொடங்கி அந்த தேசத்துக்கு குடிகளின் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனை, கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உனக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். வாசித்த வசனங்களின் மூலம் கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்லைன் வாயிலாக என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு இந்த தகப்பனார் தினத்திலும் கூட என்னுடைய தகப்பனாரை குறித்து சாட்சி பகிர்வதற்கு தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். எங்களுடைய தகப்பனார் எங்களை மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்த்தியான முறையில் வளர்த்து நல்ல முறையில் எங்களை திருமணம் செய்து கொடுத்து செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நல்லபடியாக செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். என்னுடைய தகப்பனாருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை நடத்தின என் தேவனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு திருமணம் முடிந்து எனக்கு கணவனார் 2 பிள்ளைகளையும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். மகன் இன்ஜினியரிங் முடித்து சென்னை பட்டணத்திலே வேலை பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். மகள் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறாள். தேவன் 2 பிள்ளைகளையும் கிருபையாக ஆசீர்வதித்து வருகிறார். என் தேவனுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இன்னும் என்னுடைய கணவரார் கடந்த 1 மாதத்திற்கு முன்பதாக என் இல்லத்தில் ஒரு சிறு வேலை நிமித்தமாக மேலே ஏறின போது மேலிருந்து கீழே விழுந்து விட்டாங்க. அந்த இடத்துல தேவன் மிகவும் அற்புதமாக மகனை காப்பாற்றினார். காலில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதில் தேவன் விடுதலை கொடுத்து இந்த நாட்களிலே விடுதலை கொடுத்து வருகிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எங்களுக்காக எங்களுடைய ஊழிய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், சபை மக்கள் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அதன் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு நல்ல விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார். கிருபையாக எங்களை நடத்தி வருகிற எங்கள் தேவனுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். எங்களை நடத்தினதான தேவன் யாவருக்கும் நல்ல தகப்பனாக இருந்து வழி நடத்துவார். தேவன் இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தகப்பன்மார் தின நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காய் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பன் மிக முக்கியமானவர். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய எதிர்காலம், எல்லா காரியங்களிலும் தகப்பனுடைய முயற்சி, தகப்பனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று. பிரியமானவர்களே, அமெரிக்கா தேசத்தில் உள்ளதான ஆர்க்னஸ் என்ற இடத்தில் ஜாக்சன் ஸ்மார்ட் என்று சொல்லுகிற ஒரு இராணுவ வீரர் இருந்தார். இவருக்கு 6 பெண் பிள்ளைகள். தன்னுடைய இளம் வயது மனைவியை இவர் இழந்தார். இவருடைய மூத்த மகள் சொனரா ஸ்மார்ட் டோட். இவர் தன்னுடைய தாய் இல்லாத நிலையிலே தன்னுடைய தகப்பனார் மிகவும் தியாகத்தோடு பொறுப்போடு தங்களை வளர்த்து வருவதை இந்த சகோதரி உணர்ந்தார். எனவே தாய்மார் தினத்தை போல தகப்பன்மார் தினத்தையும் கொண்டாட வேண்டும் என்பது இந்த சகோதரனுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. எனவே தாய்மார் தினத்தை போல தகப்பன்மார் தினத்தையும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டார். எனவே அதன் அடிப்படையில் 1910 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதலாக வாஷிங்டனில் உள்ளதான ஸ்போக்னை எனப்பட்ட இடத்திலே தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 3வது வாரத்திலே இந்த தகப்பன்மார் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. எனவே தாயை போல தகப்பனாரும் மிக முக்கியமானவர் ஆவார். இந்த தகப்பன்மார் தினத்தில், இந்த தந்தையர் தினத்தில் ஒரு தகப்பனுடைய கடமைகள் என்ன, ஒரு தகப்பனுடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம். ஒரு தாயை போல தகப்பனாருடைய பொறுப்பும் தகப்பனாருடைய கடமைகளும் மிக முக்கியமானது. பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் போது ஒரு தகப்பனுடைய தலையாய மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் புத்தி சொல்ல வேண்டும். தகப்பனுடைய வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி ஞானத்திலே அறிவிலே அவர்களை வளர்க்க வேண்டும். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற சிச்சை போதனையிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறாரோ, எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்றாரோ, அந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே பெரியவர்கள் ஆன போதும் நல்ல பிள்ளைகளாய் சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகள் நிச்சயம் வளருவார்கள். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனுடைய புத்திமதி, தகப்பனுடைய ஆலோசனை மிக முக்கியமான ஒன்று. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்களும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும்
எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபைக்கு புத்திமதியின் முக்கியத்துவத்தை, அந்த திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்னதான புத்திமதியும் ஞானத்தையும் அறிவுரையும் ஆலோசனையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துகின்றார். எனவே ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒவ்வொரு தந்தையரும் தங்களுடைய பிள்ளைகளை ஞானத்திலும் புத்தியிலும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தேவனை குறித்த, ஆண்டவரை குறித்த நல்ல காரியங்களை புத்திமதியாய் ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த பிள்ளைகளெல்லாம் தகப்பனுடைய புத்திமதியை கேட்கின்றார்களோ, எந்த பிள்ளைகளெல்லாம் தகப்பனுடைய புத்திமதிக்கு, ஆலோசனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமானது ஆசீர்வாதமாய் மேன்மையாக அமையும். எனவே ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, ஒரு தகப்பனுடைய மிக முக்கியமான கடமையாக நாம் கவனிக்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கும் போது, தகப்பன் தன்னுடைய மூத்த மகனை பார்த்து சொன்ன ஒரு நல்ல ஒரு புத்திமதியை இந்த வசனத்திலே கவனிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று சொல்லி மூத்த மகனுக்கு இந்த தகப்பன் புத்திமதியை சொல்லுகின்றார். இளைய மகன் தகப்பனுடைய ஆலோசனை புத்திமதியை கேட்காமல் தன்னுடைய ஆசி, தன்னுடைய பங்கை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு சென்று அங்கே துன்மார்க்கமாய் இளைய குமாரன் நாட்கள் காலங்களை செலவு செய்து தனக்குண்டான செல்வம் எல்லாம் இழந்த பிற்பாடு தகப்பன் வீட்டுக்கு வருகின்றார். இளைய மகன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்ததை நினைத்து தகப்பன் சந்தோஷமாய் இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டு அங்கே பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தையும் தகப்பன் ஏற்படுத்துகின்றார். வயல்வெளிக்கு சென்று வந்த மூத்த மகன் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது இங்கே என்ன என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து கேட்டபோது, வேலைக்காரர் சொன்ன வார்த்தை, காணாமல் போன உம்முடைய சகோதரன் திரும்ப வந்திருக்கிறான், அதை நினைத்து உடைய தகப்பனார் சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னதுமே இந்த செய்தியை மூத்த குமாரன் கேட்டு வீட்டுக்குள்ளாய் வருவதற்கு மனமில்லாதவனாய் வெளியே நின்று கொண்டிருந்த போது தகப்பன் மூத்த மகனை சென்று வருந்தி அழைக்கிறார். மகனே, நீ வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னபோது மூத்த மகன் தகப்பனாரை பார்த்து சொல்லுகிறான், உடைய இளைய குமாரன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் செலவு செய்த பிற்பாடு இப்பொழுது வந்திருக்கிற பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இளைய மகனுக்காய் ஆயத்தம் செய்திருக்கிறேன். இத்தனை வருஷங்கள் உம்மோடு கூட இருந்த எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லி தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தின போது தகப்பனார் மூத்த மகனுக்கு சொன்ன வார்த்தை, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குரியது எல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொல்லி தான் இளைய குமாரனை மாத்திரமல்ல மூத்த குமாரனையும் நேசிப்பதையும் தன்னுடைய எல்லா உரிமைகளிலும் மூத்த குமாரனுக்கு பங்கு இருப்பது தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு உணர்த்திய போது அந்த மூத்த குமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனுடைய புத்திமதியை கேட்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு தகப்பனுடைய முக்கியமான கடமை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஒரு தகப்பனுடைய அடுத்த கடமை, ஒரு தகப்பனுடைய மிக முக்கியமான பொறுப்பு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை ஒரு தகப்பன்
போதிக்க வேண்டும். அதைதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். சிறு வயது முதலே அல்லது இளம் வயது முதலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்து, கர்த்தருடைய வசனங்களை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து, கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை குறித்து ஒரு தகப்பன் போதிக்க வேண்டும், ஒரு தகப்பன் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு தகப்பனுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே கர்த்தருடைய வேத வசனங்களை குறித்து ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறனாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதிக்கவும், வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கவும், அதே நேரத்தில் சகல நல் ஒழுக்கமான காரியங்களிலே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்போ இளம் வயதிலே நாம் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போதும் தேவனை குறித்த ஞானம், தேவனை குறித்த அறிவு, கர்த்தரை குறித்த ஞானத்திலே பிள்ளைகள் வளரும் போது நன்மை எது, தீமை எது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். பிற்காலத்திலே பிள்ளைகள் நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளவும் சகல நல் ஒழுக்கங்களிலும் பிள்ளைகள் வளருகின்றது. எனவே ஒரு தகப்பனுடைய 2வது முக்கியமான கடமை வேத வசனத்தை தன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். 3வதாக ஒரு தகப்பனுடைய அடுத்த ஒரு கடமை யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபும் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். தன்னோடு மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பது யோபுனுடைய விருப்பம். எனவே தன்னுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விருந்து செய்யும் போது ஒருவேளை தங்களுடைய இருதயத்திலே தேவனை தூசித்திருப்பார்களோ, ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி யோபு ஒவ்வொரு நாளும் அதிகாலமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோபு ஜெபிக்கின்ற பழக்கமுள்ள ஒரு தேவ மனிதனாக இருந்தார். யோபுனுடைய வாழ்க்கை தகப்பன்மார்களான ஒவ்வொருவருக்கும் நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மக்களுக்காக தெய்வீக ஞானத்திலே தேவனை சார்ந்த காரியங்களில் தன்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். ஏனென்றால் 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உயர்ந்த சுதந்திரங்கள், உன்னதமான சுதந்திரங்கள் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரங்களை கர்த்தருக்கேற்ற ஞானத்திலும் போதனையிலும் தெய்வீக காரியங்களிலும் நாம்
நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களாகிய நாம், தகப்பன்மார்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல பழக்க வழக்கம் யோபனுடைய வாழ்க்கையில இருந்தது. பிற்காலங்களிலே யோபனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மேன்மை அடைந்த பிள்ளைகளாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, இந்த தகப்பன்மார் தின ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையும் இந்த இணையதளத்தின் வாயிலாய் கவனிக்கிறதான நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளர்க்க வேண்டும். இரண்டாவதாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக ஜெபிக்க வேண்டும். இது ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. எனவே இந்த தகப்பன்மார் தின நாளிலே ஒவ்வொரு தகப்பன்மார்களும் நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக புத்தி சொல்லுகிற தகப்பன்மார்களாய், வசனத்தை போதிக்கின்ற தகப்பன்மார்களாக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தகப்பன்மார்களாக இந்த தகப்பன்மார் தின நாளிலே நாம் பொருத்தனை செய்து கொள்வோம். கர்த்ததாமே இந்த தகப்பன்மார் தின நாளிலே நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக புத்தி சொல்லுகிற தகப்பன்மார்களாய், வசனத்தை போதிக்கின்ற தகப்பன்மார்களாய், ஜெபிக்கிற தகப்பன்மார்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமும் மகிமையுமான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த தகப்பன்மார் தின நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் ஆசீர்வாதம் வரை உம்முடைய கிருபை எங்களோடு இருந்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆறுல தேவநாம மகிமைக்காய் பாடின பாடல், வாசித்த வேத வசனம், கேட்ட சாட்சி, சத்தியம் எல்லாவற்றுக்காக
நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. இந்த தகப்பன்மார் தின ஆராதனையில ஒரு தகப்பன்மாருடைய கடமை என்ன, ஒரு தகப்பன்மாருடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். உமக்கு நன்றி இயேசுவே. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிற தகப்பன்மார்களாக வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதிக்கின்ற தகப்பன்மார்களாகவும், ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற தகப்பன்மார்களாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆறுதலில் பங்கு கொண்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இணையதளத்தின் வாயிலாய் இந்த ஆறுதலை கவனிக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. இவருடைய ரட்சணை சேனை, இவருடைய தலைவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் பிதாவே. இந்த ஆறுதலை கவனித்த எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே. இந்த தகப்பன்மார் தின நாளிலே ஒவ்வொரு தகப்பன்மார்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாய் கடமைகளாய் உணர்ந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த கடமைகளை செய்து நிறைவேற்ற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கின்றோம் ஐயா. இயேசுவே, உம்முடைய ஆசீர்வதிக்கு கரம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆறுதலை கவனிக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையின்படி எங்களோரையும் கிருபையாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் நடத்தும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரே உமது ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த தகப்பன்மார் ஆறுதலை பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.